கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியநேற்ற நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளை நாம் பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொண்டு வருகிறோம். முதலாவது தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் சொன்னால் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நன்மைகளும் அனைத்து ஆசீர்வாதங்களும், தேவபக்தி என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய யாவற்றையும், ரெண்டுத்துக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்து விட்டது என்று தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு ஒரு வழி இருக்குது. எந்த வழினா, நம்முடைய மனதின் வழியாக அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் வகுத்து வைத்திருக்கிறார். இந்த மனதை ஆத்துமா என்று வேத வசனம் அழைக்கிறது. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல இந்த மனம் பிற்போக்கான எண்ணங்களால் அலசரிப்பட்டு கொண்டிராமல் கவலைகளாலும் குழப்பத்தாலும் பதட்டத்தாலும் பயத்தாலும் நம்பிக்கையற்ற ஒரு நிலையினாலும் அலைகழிக்கப்பட்ட ஒரு நிலையில் இராமல் தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்பட்ட நிலையிலே இந்த மனம் வாழ்ந்திருக்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போது இந்த மனம் தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால் வாழ்ந்திருக்கும்போது எல்லாவற்றிலும் நல்வாழ்வு நமக்கு உண்டாகிறது. அப்போது அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து, ரெண்டாவதாக இந்த மனம் வாழும்போது விசுவாசம் உள்ளே வந்துடுது பாருங்கள், வசனத்தை கேட்கும்பொழுது. அப்போ நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும்போது நாம் நிச்சயமாக நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்ம கேட்டால் எதையாகிலும், நீங்கள் ஏதோ ஒன்று கொடுப்பாரோ கொடுக்க மாட்டோன்னு சந்தேகம் வந்துடக்கூடாது. எதையாகிலும் வருது. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். முதல்ல கேட்குறாரா இல்லையான்னு கிடையாது, செவி கொடுக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு காது கொடுத்து கேட்கிறார், நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்படி சொல்லிவிட்டு நம்ம எதை கேட்டாலும் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால், அப்போ கேட்டால் அவர் காது கொடுத்து கேட்குறாருன்னா என்ற ஒரு நிச்சயம் உள்ளே வரும்பொழுது, காது கொடுத்து கேட்குறார் அதை நமக்கு புரிஞ்சு கொள்ளும்பொழுது ஒரு தைரியம் உள்ளே வருது. ஜெபிச்சது கிடச்சிரும், ஒரு குற்ற உணர்வு வராமல், ஒரு அவிசுவாசம் வராமல், ஒரு சந்தேகம் வராமல் அந்த தைரியம் நமக்கு வருது. ஏன்னா அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார். நம்முடைய நன்னடத்தை வைத்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்திருப்பதனால் அந்த நாமத்தின் நிமித்தமாக நமக்கு அது கிடைக்கிறது. ஆக அவர் நமக்கு செவி கொடுத்து கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டுட்டான்ற தைரியம் உள்ளே வந்துருச்சுன்னா அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் வேதவசனம் சொல்லலை, நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ ஜெபிச்சா காது கொடுத்து கேட்டுடுறாரு. காது கொடுத்து கேட்டாலே அது கிடைச்சதுன்னு அர்த்தம். கிடைச்சதுன்னு அர்த்தம் என்ன பண்ணோம், அது கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணனா, இன்னும் பார்க்கக்கூடிய விதத்தில் அது இல்லை, ஆனால் பெற்றுக்கொண்டு விட்டோம். நாம் அதை ஜெபிக்கும்போது நமக்கு அது கிடைத்து விட்டது. இப்போ நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். எதெல்லாம் தேவனுடைய சித்தம்னு சொல்லி நம்ம பல வசனங்கள் எடுத்து வசன ஆதாரங்களோடு நம்ம அதை சுட்டி காண்பித்தோம். நம்ம அதை பற்றி பலமுறை நம்ம பேசிட்டோம். இப்போ ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே நம்ம பிரவேசித்து அதை எடுத்து அனுபவிக்க முடியாதபடி
நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்திருக்கிற சில தடைகளை குறித்து நாம் பேசிக்கொள்ள ஆரம்பித்தோம். அதில் முதலாவது தடை பார்த்தீங்கன்னாக்கா அவிசுவாசம், இரண்டாவது தடை கீழ்ப்படியாமை, மூன்றாவது தடை மன்னியாமை. இந்த அவிசுவாசம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் எப்படி வருது அப்படி தான் அவிசுவாசம் வருது. விசுவாசம் வந்து வசனத்தை காது கொடுத்து கேட்டினா உள்ளத்தில் விசுவாசம் வருது. அவிசுவாசம் உங்கள் உணர்வுகள் என்ன சொல்லுது, உங்கள் சொந்த சிந்தனைகள் என்ன சொல்லுது, உங்களுடைய சரீரத்தின் அறிகுறிகள் என்ன சொல்லுது, உங்களுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது. அது டாக்டர் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது என்ன சொல்லுது, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்ற கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அவிசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் உணர்வுகள் சொல்கிறத உங்கள் உணர்வு மூலமாக நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் உள்ளான காதில் கேட்க முடியும். அப்போது நம்முடைய உணர்வுகள் ஒன்று சொல்லுது, வலிக்கான வியாதிக்கான அறிகுறிகள் நம்ம சரீரத்தில் அது தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம உணர்வுகள் ஒன்று சொல்லுது. டாக்டர் ரிப்போர்ட்டும் அதை சார்ந்து தான் இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற மக்களும் அதை சார்ந்த மாதிரியே சில ஆலோசனைகள் நமக்கு சில நேரத்தில் சொல்கிறாங்க. வியாதியில் மட்டுமில்லை, எல்லா காரியத்தையும் சொல்கிறேன் நான். இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இது வந்து உண்மை. அந்த உண்மையை வந்து சத்தியம் தான் மாற்றும். சத்தியத்தை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் உங்கள் வாயில் வச்சு நீங்கள் பேசும்போது உங்கள் வாயின் மூலமாக உங்கள் காதில் அது விழுது. பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் காதில் விழுது ஒன்று, அது வந்து ஒரு விதை மாதிரி உள்ளத்தில் வந்து விழுந்துடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தை எப்படி வருதுன்னா, இங்கே வந்து வசனத்தை கேட்கறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் வருது. பிரசங்கியார் ஒன்றும் சொந்தமாக அவர் கருத்து எடுத்து சொல்லிட்டு போயிடல, அவர் கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவர் கற்றுக்கொள்வதை போல கற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தை வந்து அவருக்கு கொடுத்து, அவருக்கு கற்றுக் கொடுத்து, அவருடைய வாயிலே வார்த்தையை வச்சு ஆண்டவர் அனுப்புகிறார். நீ போய் இங்கே பிரசங்கம் பண்ணு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்கணும் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். இப்போ பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணும்போது நம்ம காதில் கேள்விப்படுறோம். அந்த கேள்விப்பட்ட உடனே உள்ளத்தில் விசுவாசம் வந்துடுச்சு. எங்கே வந்துடுச்சு? ஒரு விதை மாதிரி இருதயமாகிய நிலத்தில் உள்ளத்தில் அது விதைக்கப்பட்டுடுச்சு. அது அப்படியே தான் வளர்ந்துருமானா கண்டிப்பாக வளராது. ஆனால் உள்ளத்தில் விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் வேலை செய்யாமல் அப்படியே இருக்கும். இப்போ அந்த விசுவாசத்துக்கு அந்த விதைக்கு சில காரியங்கள் தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா, தொடர்ந்து அதுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது இருக்குது, அதுக்கு உரம் போட வேண்டியது இருக்குது, தொடர்ந்து சில நாட்கள் அதில் வந்து சில வளர்ச்சிக்கான உழைப்பை நம்ம அதில் செலுத்த வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ஈடுபாட்டை நம்ம அதில் காண்பிக்கும் போது தான் 3 மாதம் கழிச்சு அந்த நெல்லை வந்து நீங்கள் அறுவடையாக நீங்கள் பார்க்க முடியும். நெல்லை விதைச்ச உடனே மறுநாளே வந்து அறுவடையாக நீங்கள் அதை பார்க்க முடியாது. நீங்கள் சில வேலைகளை செய்யணும். நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கு தினந்தோறும் அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், அதை வந்து பாதுகாக்கணும், அதுக்கு உரம் போடணும், களைகளெல்லாம் பிடுங்கி போடணும். சில காரியங்களை செஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு அந்த பலனை நீங்கள் காண ஆரம்பித்து விடுகிறீர்கள். பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ண உள்ளத்தில் வந்து விதை வந்து விழுந்துருச்சு. அநேக மக்கள் அதோட நிறுத்திக்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியுறதே இல்லை. வாரம் வந்து இங்கே வசனத்தை கேட்பாங்க, அதோடு ஸ்டாப் ஆகிடுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் தெரியுங்களா? அவன் வந்து ஒரு திருடன் தருகிறான். அவன் வந்து உங்களுடைய பணத்தை திருடுறதுலாம் அவனுக்கு குறிக்கோள் கிடையாது. அவன் எதையும் திருட மாட்டான். அவன் எதை பண்ணுவான்னா, இங்கே கேட்ட வசனத்தை திருடுவான். அவங்க தான் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். என்ன பண்ணுவான்? நீங்கள் எதை கேட்டிங்களோ அதுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை நீங்கள் வீட்டுக்கு போகிறதுல உருவாக்கிடுவான் பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நேரெதிரான ஒரு சூழ்நிலை அப்படியே உருவாகி நிற்கும். இப்போ அந்த சூழ்நிலைகள் என்ன சொல்கிறதுன்னு உங்களை கேட்க வச்சுருவான். அதை கேட்டுட்டுனாக்கா நீங்கள் இதை மறந்து போயிடுவீங்க பாருங்கள். இது ஞாபகத்துக்கு வராது. அதுதான் அடுத்த வாரம் வந்தோடனே ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தை ஒரு கொஞ்ச நேரம் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா ஏற்கனவே கேட்டது நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு, சொன்ன குறிப்பை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நினைவு பூட்டிட்டு திரும்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லணுமோ அதை நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வழியருகே விதைக்கப்பட்டார்கள். பறவைகள் வந்து அதை கொத்திட்டு போயிடுச்சான். எதை? அந்த விதையை வந்து கொத்திட்டு போயிடுச்சு. விதை என்ன தானே முளைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அதை கொத்திட்டு போயிடும். அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை கேட்டு உணராது இருக்கிறவர்கள். கேட்டு ஏதோ கேட்டோம், சபைக்கு வந்தோம், சொன்னாங்கன்ட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த விதையை வந்து அவன் ஈஸியாக திருடுறான் பாருங்கள். பறவைகள் வந்து கொத்திட்டு போகிறான், அந்த வசனத்தை ஈஸியாக அவன் திருடிடுறான். இங்கே வந்து பிரசங்கியார் மூலமாக கர்த்தர் வேத வசனத்தை எரித்தில் அனுப்பிச்சிட்டாருன்னா, விசுவாசம் உள்ளே வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். என்ன பண்ணால்,
இப்போ பிரசங்கியார் வாயிலிருந்து நம்ம காதில் விழுந்த அந்த வார்த்தை திரும்பவும் நம்ம மனதுக்குள்ளே போய் நாம் அதை சிந்திச்சு நம்ம வாயிலேருந்து நம்ம காதுக்குள்ளே போனோம். நம்ம வாயால் பேசி நம்ம காதுக்குள்ளதை அனுப்பணும். அப்போ காதுக்குள்ளே 2 வழியில் சத்தம் போகும். ஒன்று, மற்றவங்க பேசுறது உங்கள் காதுக்குள்ளே போவோம், நீங்கள் பேசுறது உங்கள் காதுக்குள்ளே போவோம். அப்போ மற்றவர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு, எங்கன்னா பிரசங்கியார் மூலமாக, அது உங்கள் காதுக்குள்ளே போயிடுச்சு. அது வந்து விதை மாதிரி. இப்போ அதே வசனத்தை எடுத்து நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் அறிக்கை செய்யும்போது, அதுக்கு நேரடியான சூழ்நிலை சந்திக்கும் போது, அந்த கேட்ட வசந்த சூழ்நிலையை பார்க்காம அந்த கேட்ட வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யும்போது, அந்த 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 சூழ்நிலை வேண்டாம் உருவாக்கி வச்சுருக்கான்னா திருடுறதுக்காக உருவாக்கி வச்சுருக்கிறான். கேட்டதை திருடுறதுக்காக அந்த சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே உள்ளே இருக்க அந்த விதையை நீங்கள் உங்கள் வாயால் நீங்கள் பேசிட்டிங்கன்னா, இப்போது அதை திருட முடியாது. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னு அர்த்தம். எதை ஊற்றிட்டீங்க? தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த சூழ்நிலையை பேசுனீங்கன்னா தண்ணி ஊற்றி பதிலாக நீங்கள் ஆசிட்டை ஊற்றிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையை நீங்கள் பேசிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறதுல எதை ஊற்றிட்டீங்க? அதில் பெனாயிலையோ ஆசிட்டையோ அந்த விதையில் நீங்கள் ஊற்றிட்டீங்க. அது முளைக்குமா? அது திரும்ப நாவும் அடுத்த வாரம் வரணும். திரும்ப அடுத்த வாரம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த விதையை திரும்ப உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கியார் வாயிலிருந்து உங்களுக்கு அனுப்புவார், உங்கள் காது வழியாக கேட்டு உள்ளத்தில் போகிறதுக்காக. அப்போ விசுவாசம் எப்படி வசனத்தை கேட்டால் வருதோ, அதே போல் விசுவாசத்துக்கு நேரெதிரான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் இந்த சூழ்நிலைகளை குறித்த அந்த வார்த்தைகளை நீங்கள் காதில் கேட்குறதுனாலையோ இல்லை அது குறித்த உணர்வுகளை நீங்கள் உணர்றதுனாலையோ உங்களுக்கு வருது. அப்படி உணரும் போதே அந்த எண்ணம் மனசில் தோணும் போதே என்ன சொன்னால், என்னுடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் கல்வாரி சிலுவையில் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமத்துமாய் கல்வாரி சிலுவையில் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை கல்வாரி சிலுவையில் அவர் மேல் வந்து விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன் என்று உங்கள் வாயிலேருந்து உங்கள் காதில் விழுற மாதிரி நீங்கள் சொல்லலாம். முதல்ல பிரசங்கியார் வாயிலேருந்து உங்கள் காதில் விழுற மாதிரி ஆண்டவர் செஞ்சார். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, மனுஷன் உண்டாக்கப்பட்ட விதமே அப்படி தான். அப்படி ஆண்டவர் வந்து அவனை அப்படியே ஆப்ரேட் பண்ண விரும்பலை பாருங்கள். அவன் சுய சித்தக்கொள்ள மாற்றோடு கூட உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இப்போ வசனத்தை நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு வாழ்க்கை நிறைவேற நீங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணுமா, இல்லை அப்படியே நான் நினைக்கிறதே இல்லை பிரச்சனை என் வாழ்க்கையில் நிறைவேறணுமா அப்படின்றது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இப்போ சூழ்நிலைகள் ஒன்று சொன்னது, வசனம் ஒன்று சொல்லுது. இப்போ நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, இப்போ இந்த சூழ்நிலை சொல்கிறத வந்து நீங்கள் நிராகரித்து வசனம் சொல்கிறத நீங்கள் உங்கள் வாயில் வச்சு நீங்கள் அதை பேச ஆரம்பிப்பீர்களானால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விதைக்கப்பட்ட அந்த விதைக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி விட்டீர்கள். ஒரு நாள் தண்ணி ஊற்றினா மறுநாள் முளைக்குமானால் முளைக்காது. தொடர்ந்து அந்த சூழ்நிலைகள் எப்போல்லாம் உருவாகுதோ அப்போல்லாம் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் கேட்ட வசனத்தை நீங்கள் பாடலாவோ அறிக்கையாவோ ஸ்தோத்திரமாகவோ சொல்லக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தேவன் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நேரடியான சூழ்நிலை வரும்போதெல்லாம் கேட்ட வசனத்தை இப்போ தான் பேசணும். எப்போ பேசணும்? இப்போ தான் பேசணும். சும்மா இருக்கிற நேரத்திலலாம் மனப்பாடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எக்ஸாமில் ஒழுங்காக எழுதினார், எக்ஸாமில் ஒழுங்காக எழுதிடணும். இங்கே நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா டான்டான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பேப்பர்னு முடிச்சாக்கா இங்கே எல்லாம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பாருங்கள். அங்கே போய் கரெக்டாக எழுதிடணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அது சரி, நீங்கள் போக முடியும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் போய் நின்று அதை நீங்கள் ஒழுங்காக எழுதினோம் பாருங்கள். அதுபோல் இங்கே கேட்குற வசனத்தை நேரெதிரான சூழ்நிலை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு நீங்கள் கேட்ட வசனத்துக்கு ஒரு சோதனை வந்திருக்குது. யார் வந்திருக்குது? ஒரு சோதனைக்காரன் ஒருத்தன் வருவான், அவன் பேர் பிசாசு. ஆனால் அங்கே கூட என்ன பண்ணுறாராம், உங்களுக்கு உதவி செய்ய தேவன் என்ன பண்ணுறாராம், வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி என்ன மறந்துக்கு போயிட்டீங்கன்னா கூட ஆவியனை என்ன பண்ணுறாரு, அதை நினைப்பூட்டுறார் உடனே உங்களுக்கு. நீங்கள் உங்கள் வாயால் நீங்கள் அதை பேசிட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறிடும். இவங்க அதை தான் செய்ய தவறிட்டாங்க. ஏன்னாக்கா, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல எபிரேயர் 4:2 வாசித்தோம், நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடிலாம் அவங்க கேட்பாங்களே தவிர அதை சூழ்நிலை மாதிரி அவங்க பேசணுன்ற அந்த தீர்மானமே எடுக்க மாட்டாங்க. அதான் விசுவாசம் இல்லாமல் கேட்குறது. கேட்டு போயிடுவாங்க, கேட்டு அறிவு மட்டும் வளர்த்துட்டு போயிடுவாங்க. இது எனக்கு தெரியுமே, என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, இது எனக்கு தெரியுமே. நீ பாஸ் பண்ணுறதுக்கு அதான் பிரசங்கம் பண்ணுவார் அவர். ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ண முடியும்? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறிய, எக்ஸாமில் பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும்
அது சம்மந்தமான ஸ்டடீஸை கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பாஸ் ஆகணும் அதிலேருந்து, அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். எடுத்தோன்னா அடுத்த ஸ்டெப் அது புரியாமல் போயிடும். அப்புறமா இது புரியும் இல்லைன்னு நீங்கள் பாஸ் ஆகணும். அப்போ திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு பாருங்கள். ஏழு சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு என்ன அறிவிக்கப்படுது, இங்கே தேவனை வெளியே கொண்டு வந்துட்டார் எகிப்திலேருந்து. நீங்கள் பாலும் தேனும் கூட காண்டஸ் நீங்கள் பிரவேசிப்பீங்க கொடுத்துட்டேன்னாரு. அதே போல் நம்மளை வந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த பாவம் என்கிறதான அந்த நிலையிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்துட்டார். இனி பாவம் உங்களை வந்து அடிமைப்படுத்த முடியாது. பாவத்தினால் உண்டாகிற சாபங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைந்த அந்த தேசத்துக்குள்ளே இதை செத்து பரலவும் போகிறதில்ல. இதெல்லாம் வாக்குத்தத்தம் நிறைஞ்ச தேசம்தான். இது வாக்குத்தத்தம் நிறைஞ்ச இந்த வாக்குத்தத்தெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நல்லா ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து குதிச்சவங்களுக்கு கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இல்லையா, நான் சரியில்லையே எனக்கு கொடுப்பாரா? அவன் சரியாக இருக்கான் அவனுக்கு கொடுப்பாரு? இல்லை. அவன் துன்மார்க்கமாக இருக்கான் இவனுக்கு கொடுப்பாரா? பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததின்ற ஒரே காரணத்தினால இஸ்மவேலை கர்த்தர் ஆஸ்வதிச்சார். அவன் துன்மார்க்கம் தான். அவன் யார்? அவன் ஆபிரகாமுடைய சந்ததின்ற ஒரே காரணத்தினால என்ன பண்ணார், இஸ்மவேலையும் கர்த்தர் ஆஸ்வதிச்சார். அதுபோல் நீங்கள் துன்மார்க்கனல்ல, நீங்கள் நீதிமான்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் நீங்கள் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திறமையினாலேயோ நம்முடைய நன்னடத்தினாலேயோ நம்முடைய சுயநிதியினாலோ அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால், நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறபடினால் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன பண்ண அந்த ஆஸ்வதித்தை நம்ம கிளைம் பண்ணோன்னா, அவங்க எப்படி கிட்ட போயிட்டு சூழ்நிலையை பேசிட்டாங்களோ அதுபோல் அதுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, நீங்கள் ஆசீர்வாதத்தை நெருக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் கேட்ட சூழ்நிலை வசனத்துக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதத்தை கிட்ட வந்துட்டோம். நம்ம அவங்க கிட்ட வந்து அவிசுவாசமாக பேசிட்டாங்க. அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்துட்டு கிட்ட வந்த உடனே, ஐயோ இவங்க பொல்லாத ஜனங்க, ராட்சதர்கள், பலவான்கள், நம்ம விட அவங்க பட்டணம்லாம் அரளிப்பானதாக இருக்குது, நாம் அவங்க பார்வைக்கு வெட்டு கிளிகள் போல் இருக்கிறோம், எங்கள் பார்வைக்கும் அப்படி தான் இருக்கிறோம். அப்போது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக அப்படியே பூதகரமாக உருவாகுதுனாக்கா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கேட்ட வசதிக்கு எதிராக நான் ரொம்ப நெருங்கிட்டேன், ஆசீர்வாதத்தை டச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சூழ்நிலையில் கரெக்டாக இதை பேசிட்டேன்னா, இது அறிக்கப்படினா இந்த சூழ்நிலை காலி ஆகிடும், நான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போயிடும். இந்த சூழ்நிலையில் நீ அவிஸ்வாசத்தை பேசிட்டுனா கூட அவர் நான் சொல்ல பரவாயில்லப்பா, இன்னொரு வாட்டி சர்ச்சுக்கு வந்து அட்டம் டச்சு பாஸ் பண்ணுறேன்றார். அவர் இன்னொரு வாட்டி சர்ச்சுக்கு வந்து திரும்ப வா, அவர் ரெடியாக தான் இருப்பார் ஒன்று சொல்கிறதுக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு. நீ வசனத்தை கேளு, திரும்ப இன்னொரு சூழ்நிலை நீ சந்திப்பேன், திரும்ப அங்கே ஃபெயில் ஆகிட்டா திரும்ப வா, எத்தனை முறை நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, உன்னை பாஸ் பண்ணுறதுக்காகவே நான் இருக்கிறேன். உன்னை பாஸ் பண்ணுறதுக்காகவே சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீ எத்தனை முறை வந்து அந்த வசனத்தை நீ மறந்து போனாலும் சரி, அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போகுது. அவர் சொல்கிறாரு, அப்படியே பிடிச்சி தூக்குறார், கிட்ட வந்துட்டேன் வான்னு சொன்னவனே, இப்போ இதை பார்த்து உள்ளே போனோன்னு நினைக்கிறேன், அற்ப விசுவாசி அப்படின்னு தூக்கி விட்டார். ஏன் அவன் எதை பார்த்தான்? அதுக்கு முன்னாடி இயேசுவை பார்த்தான், இயேசு சொன்ன வார்த்தையை பார்த்தான். கொஞ்சம் இயேசு கிட்ட வந்தவொடனே சூழ்நிலையை பார்த்துட்டான், அப்படியே புஷ்ஷுன்னு உள்ளே போகிறான் கடலுக்குள்ளே. உடனே அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, தூக்குறான். அதே நேரத்தில் கர்த்தர் உங்களை விடலை. பாருங்கள், வசனத்தை கேட்டு நீங்கள் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் உங்களை விட்டுட்டாருன்னா பார்க்குறவங்களாம் சிரிப்பான். உங்களை பார்க்குறவங்களாம் பற்றியா இயேசு பின்னாடி போனார், ஒரு கதை என்னாச்சு பற்றியான்னு அந்த நிலைக்கு அவர் விடவே மாட்டார். அவர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், அவர் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். வசனத்தை நம்பி நீங்கள் போய் ஒரு சூழ்நிலை நீங்கள் சந்தித்து எவ்வளோ ஃபெயில் கூட ஆகிடலாம், ஆனால் திரும்ப நீங்கள் பாஸ் பண்ண முடியும். திரும்ப நீங்கள் அந்த சூழ்நிலை ஜெயிக்க உங்களுக்கு முடியும். உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, எப்படிப்பட்ட அடுக்கடுக்கான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோமே. 100% நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசுவாசம் வந்து எப்படி வேலை செய்யுது, அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுதோ அப்படி தான் விசுவாசம் வேலை செய்யுது.
அப்போ அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுது? காணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறான் பிசாசு. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? கண்ணில் பார்க்குற மாதிரி இல்லை, ஆனால் நடந்துடும். கண்ணில் பார்க்குற மாதிரி இல்லை, ஆனால் வசனத்துக்கு ஆதாரமாக இருக்குது. எது ஆதாரமாக இருக்குது? வசனம். அதற்கு அதை சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொன்னவர் நம்மோடு கூட. அப்போ என்ன பண்ணிட்டோன்னா, ஒருவேளை நேர் எதிரான சூழ்நிலை சந்தித்தா கூட அந்த சொன்னவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என்னுடைய சரீரம் செத்து போனாலும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும், 100 வயசு ஆனாலும், சாராளுக்கு 90 வயசு ஆனாலும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அந்த ஆபிரகாம் வல்லவனான். அவன் நினச்சான், என் சரீரம் செத்து போனாலும், என் மனைவி சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும், இந்த செத்துப்போன மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக சூழ்நிலையே முடிஞ்சு போனாலும் சரி, எல்லாம் முடிஞ்சிச்சிங்கன்னா சரி, நீ பயப்படாது, அவிசுவாசமாக எல்லாம் முடிஞ்சிச்சிங்க, இதுக்கப்புறம் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க, கொஞ்சம் அமைதியாக. இவ கண்டி வராமல் இருந்தாலாம் ஏசியா வீட்டுக்கு வந்து என் பொண்ணை இப்போது காப்பாற்றிட்டு இருப்பார். இந்த பெரும்பாலும் ஸ்திரியை உள்ளே நுழைஞ்சி இவ கொஞ்சம் டைம் எடுத்து கட்சியில் இவ்வளோ ஒரு கேள்வி கேட்டு அதுக்குள்ளே அங்கேருந்து நியூஸ் வந்துடுச்சு. என்னென்னா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்கள் பொண்ணு செத்து போயிட்டாரு நியூஸ் வந்துடுச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் சொன்னது முடிஞ்சிச்சுன்ற ஸ்டேஜ் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது முடியல. நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. உடனே உள்ளே வந்தார். யாரெல்லாம் தாரை தம்பட்டெல்லாம் ஊதுறாங்களோ அவங்களாம் வெளியே அமிச்சார். உள்ளே போனார். தபித்தாலே எழுந்துரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன், சிறு பெண்ணை எழுந்துன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அந்த பெண் உயிரோடு கூட எழுந்துட்டான். கதையே முடிஞ்சிச்சுன்னா கூட சரி, அவளோட வார்த்தை நம்பி நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கதை முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் முடியல, முடிவுக்குன்னு அது வரவே இல்லை. ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் முடிவுக்குன்னு அது வரவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தேவன் கொடுத்துருக்கிறத பெற்று அனுபவிக்கிறது நமக்கு இதெல்லாம் தடையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 3 காரியம் பார்த்தோம். இந்த 3 காரியத்தை கொஞ்சம் விளக்கமாக பேசலான்னு பார்க்குறோம். முதல்ல கீழ்ப்படியாமை. திரும்ப அதை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 4:6-12 வரைக்கும். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும், எதில் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது, சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல். கீழ்ப்படியாமல் அர்த்தம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு எதிரான சூழ்நிலை வரும்போது இதை விட்டுட்டு அதை பேசுனீங்கன்னா அது பேர் கீழ்ப்படியாமல். எதை கேட்டீங்களோ அதை பேசுறதை விட்டுட்டு எதை உணர்றீங்களோ அதை பேசுனீங்கன்னா, எந்த பிரச்சனையை பார்க்குறீங்களோ அதை பற்றி அது நீங்கள் பேசுனீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அதை பற்றி பேசலாம். ஆனால் நீங்கள் அதை பேசாமல் இங்கே என்ன கேட்டீங்களோ, இவங்க என்ன நம்ம நாங்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பேசினாங்க, நைட்டெல்லாம் உட்காந்து அழுதாங்க முழு சபையும். உடனே இவங்க சொன்னாங்க, எளிதாக இதை ஜெயித்து கொள்ளலாம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலபியோசம் சொன்னாங்க, நம்ம எளிதாக அதை ஜெயித்து கொள்ளலாம். ஆகையால் இப்போ எபிரேயர் 4:6-12 வாசிக்கிறேன். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும். இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்குதுன்னு சொன்னால் கேட்டுட்டீங்க, இன்னும் சரீரத்தில் சுகம் வரலை, அது வரப்போகிற காரியமாக இருக்குது. கேட்டுட்டீங்க, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரலை, அது வரப்போகிற காரியமாக இருக்குது. வராதுன்னு அர்த்தம் கிடையாது, வரப்போகிற காரியமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரப்போகிற ஒன்றாக இருக்கிறது, சரீர சுகம் வரப்போகிற ஒன்றாக இருக்கிறது, வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஒன்றாக இருக்கிறது. அடுக்கடுக்கான இழப்புகளையும் ஏமாற்றங்களும் தோல்விகளையும் உரளி சந்தித்து சோர்வடைய நிலையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வரப்போகிற காரியமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிற அப்படின்னாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் அதில் பிரவேசியாமல் போனபடினாலும், இன்றோட சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கடினப்படுத்தா தெரியுமா? வசந்த கேட்டுக்கு எதிராக சூழ்நிலை வந்துச்சுன்னா அதெல்லாம் எங்கெங்கே நடக்க போது இதான் நடக்குன்ற மாதிரி நீங்கள் அப்படில கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அதில் உங்கள் இருதயம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் அவிசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பயப்பட தேவையில்லை, அதை உடச்சிடும் அந்த சம்மட்டி. எவ்வளோ பேர் பாறையாக இருந்தாலும் இந்த கண்மலை நொறுக்குகிற வேதவசனமாக்கிய சம்மட்டி அந்த அவிசுவாசத்தில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த பாறையை உடைச்சிடும். அந்த இருதயத்தை, கல்லான இருதயத்தை
இந்த தேவனுடைய வார்த்தை உடச்சி சுக்குநூறு ஆக்கிடும். வசனத்தை கேட்க 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 உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அது நாவும் சம்மட்டி ஒரு முறை அடிச்சா உடையாது பாரு, தூக்கி அடிச்சுக்கினே இருந்தா ஒரு குறிப்பிட்ட அடிக்கு அப்புறம் ரெண்டாக பொழந்துக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஒரே அடியில் அத்தனை அடியில் பொழக்காது, லாஸ்ட் அடியில் பொழந்து அர்த்தம். ஒரு அடியும் உள்ள வீக்னஸ் ஆகினே இருந்துச்சு அந்த கடினமான பாறை. ஒவ்வொரு முறை நீங்கள் இங்கே வசனத்தை கேட்கும் போதும் உங்கள் உள்ளே இருக்கிற அந்த அவிஸ்வாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்னஸ் ஆகினே போது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அது தெரியாத விதமாக வந்துடும். எது வேதவசனம் தான் சொல்லுது. பல்லவ ராஜ்யம் ஒரு மனுஷன் விதைக்கிறதுக்கு சமமாக இருந்தான். அவன் விதைச்சிட்டு போய் அவன் தூங்கும் போது அவனுக்கு தெரியாத விதமானவங்க முளைச்சி வருதான். எப்படி அது, அவன் விதைச்சிட்டு போய் தூங்குறான், தூங்கின உடனே அவனுக்கு தெரியாத விதமாக அது முளைச்சி அது உங்களுக்கு தெரியாது பாருங்கள். ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாத விதமாக வரும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சிட்டிங்கன்னா, அந்த விதைக்கு தண்ணீரை ஒழுங்காக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா, அதை ஒழுங்காக நீங்கள் நீர் பாய்ச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாத விதமாய் உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்கள் முளைத்து வரும். உங்களுக்கே தெரியாது எப்படி வருதுன்னு, அது முளைச்சி வரும். தேவனால் அதை செய்ய முடியும். அதை செய்யக்கூடிய இங்கே இருக்கிறார். ஆகியால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும், சுவிசேஷி முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் அதில் பிரவேசியாமல் போனபடினாலும், சிலர் இன்னும் போல அது வரப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஏற்கனவே கேட்டவன் அதை போகாமல் விட்டான், கொஞ்சம் உஷாராரு. ஆனால் இன்றைக்கி அவளோட சத்தத்தை கேட்டால் அவன் இதயத்தை ஸ்ட்ராங்காக, அவிஸ்வாசத்தை ஸ்ட்ராங்காகிறாத. என்ன சொல்கிறான்னா, இன்றோட சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு முன்பு தாவீது சங்கீதத்தை சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. அப்போது யோசுவா சொன்ன வார்த்தை அந்த காலத்துக்குள்ள மக்களுக்கு கிடையாது, இந்த காலத்துக்குரிய மக்களுக்கு. ஏன்னா அவர் இன்றுன்னு சொன்ன வார்த்தை அப்புறம் தாவீது சொல்கிறாரு, அவர் இன்னொரு நாளை குறித்து தான் சொல்கிறார். எந்த நாள்னா இப்போது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அது யாருக்கு? உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. 8ஆம் வசனம், யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. என்ன அர்த்தம்? தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காரணம் அதை ஓய்வு நாளோட கம்பேர் பண்ணி அடுத்த வருஷத்தை பேசுகிறார். 10ஆம் வருஷம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து வேலை வெட்டிக்கு போகாமல் இருப்பான்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள்னா அந்த சாபத்தே, அந்த ஓய்வு நாள் தேவையான எல்லாமே 7 நாள் தேவையான எல்லாமே 6ஆம் நாள்லேயே கிடச்சிடும். 7 நாள் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த 7 நாள் தேவையான சாப்பாடு 6ஆம் நாள்லேயே அவங்களுக்கு கிடச்சிது. 7ஆவது வருஷம் தேவையான விளைச்சல் 6ஆவது வருஷமே உண்டு. ஒரு வருஷம் சும்மாவே கிடக்குமா லேண்டு, அது ஓய்வின் வருஷமா அது பேர். அப்போது இளைப்பாறுதலை எதோட கம்பேர் பண்ணுறாரு? தேவன் தன் கிரியெல்லாம் முடிச்சுட்டு 6 நாள் 7 நாள் ஓய்ந்துருந்தார், எதுவுமே பண்ணல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய வார்த்தையை நீ அறிக்கை பண்ண உடனே நீ எதுவும் செய்ய வேணாம், உனக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குது உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு, வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு. ஏதோ சாபத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து. இனி நீங்கள் உங்கள் திறமை, உங்கள் அறிவு, உங்கள் ஆற்றல் இதை நம்பி வாழறதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நீங்கள் இளைப்பாறுதலில் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் கீழே வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. அப்போ கீழ்ப்படியாமல் எவ்வளோ பேர் தடை பாருங்க. கீழ்ப்படியாமல் எவ்வளோ பெரிய தடை. 12ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அது ஜீவன், எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதம். 2வது, அது எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தை கொண்டு கூடிய பவர் அதில் இருக்குதான். என்ன இருக்குது? ஜீவன் அதில் இருக்குது, பவரும் வல்லமையும் அதிலே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க ஒருவ குத்துக்குதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாகவும். அது 2 பக்கமும் ஷார்ப்பான கட்சி அப்படியே உள்ளே போயிடும், ஊடுருவி செல்றோம். உங்களுடைய நரம்புகளுக்குள்ளாக சென்று எல்லா விதமான இரத்த ஓட்டத்தை இது சீர்படுத்துகிறது. உங்கள் எலும்புகளுக்குள்ளாக சென்று எல்லா பலவீனத்தை அது நீக்கி போடுகிறது. உங்கள் இரத்த செல்களுக்குள்ளாக சென்று
ரத்தத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைபாடுகளை, பலவீனங்களை அது நீக்குகிறது. அது ஆவிக்குள்ளே சென்று கிளியர் பண்ணுது, அது ஆத்மாவுக்குள்ளே சென்று கிளியர் பண்ணுது, அது சரீரத்துக்குள்ளே சென்று கிளியர் பண்ணுது, உங்கள் சூழ்நிலைக்குள்ளே சென்றது வேலை செய்து, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை அப்படி பிரித்து காட்டுதான் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். அப்போ என்ன அர்த்தம்னா, எது ஆவிக்குரிய சிந்தை, எது மாம்சத்தின் சிந்தை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 காரியத்தை பற்றி பேசியிருக்கிறேன்னாக்கா, ஒன்று அவிசுவாசம், 2வது கீழ்ப்படியாமனா கேட்ட வசனத்துக்கு எதிராக சூழ்நிலை நீங்கள் வரும்போது நீங்கள் அதில் விழுந்துடாதபடி நீங்கள் என்ன கேட்டீங்களோ நீங்கள் அதையே பேசணும். என்ன கேட்டீங்களோ என்ன பண்ணணும், அதையே நீங்கள் பேசணும். மாற்றி சூழ்நிலை பேசிடக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை பேசணும். தேவனுடைய வார்த்தையை அதுக்கு தான் உட்காந்து கேட்டிருக்கிறீங்க, அதுக்கு தான் உட்காந்து கேட்டிருக்கிறீங்க. 3வது ஒன்று மன்னியாமை. 3வது அடுத்த வாரம் பேசுவேன்.